தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பெண்களுக்காக பல்வேறு வாக்குறுதிகளை சொல்லியிருக்காரு. பண்ணுற இந்த கூத்தெல்லாம் 20 வயசு பசங்க, சின்ன பசங்கள்ல அந்த மாதிரி பண்ணிக்கின்னு தன்னுடைய சுயநலம் மட்டுமே. இது என்ன ஆகுனா பெண்கள் மத்தியில் ரசிக்க மாட்டாங்க. பேரம்பேத்தி எடுக்கிற வயசில் வந்துட்டு ஒரே ட்ரெஸ் போட்டு ஒரே காரில் வந்து இறங்கினா இதை என்ன மனநிலைன்னு சொல்லுவேன். அவர்கள் சரியில்லைன்னு தானே நீ மாற்றுன்னு சொல்லிட்டு வர்ற. அப்போ நீயும் அதே வேலையை பண்ணிட்டு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு மகளிர் தின விழா நடத்துனீங்கன்னா அப்படியே ஜனங்க இதாகிடும். இவர் பண்ணுறாருல இல்லை அது அந்த ஆன்டி இன்கம்பன்ஸை மறைக்கிறதுக்கு மிஷன்னு சேம் அதே தான். 41 பேர் உயிரிழந்தனால தானே சார் பொங்கல் முன்னாடி வருமா, கிறிஸ்மஸ் முன்னாடி வருமா? 41 பேர் பலியானாங்கல்ல. மலேசியாவில் ஆடியோ லான்ச்சில் போய் டான்ஸ் ஆட தெரிஞ்சது. அது கரூர் சம்பவத்துக்கு பிறகு காஞ்சிபுரம் போனார், ஒருத்தன் வரல கூட. இந்த புசி பண்ணுற வேலை குறைந்தபட்சம் மனிதாபிமானம் வேணாவா? மருத்துவ செலவு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லலாம்ல. ஆனால் உன் பொழப்பே இந்த ரோடு ஷோ தான். அதனால தான் அந்த எஸ்ஓபிக்கு ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. அவன் தொங்கி அந்த மிரரை பிடிச்சி தொங்குறானே, அது அவன் வெயிட்டு தாங்குமா? மண்டை அடிக்க விழுந்தான்னா ஆகும். இவர் அவன்கிட்ட ஆர்டின் காட்டிட்டு பின் மண்டை உடஞ்சினா செத்து போயிடுவோம். சுயநலம். நமக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம் நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் முத்தலைப்பு சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பெண்களுக்காக பல்வேறு வாக்குறுதிகளை சொல்லியிருக்காரு சார். சொல்லிட்டாரா? இப்போ அவரோட குடும்பத்திலேயே பல்வேறு விவாதம் நடக்குது சார். இதனால விவாகரத்து நடக்குதா? விவாதம் நடக்குது சார். விவாகரத்து பிரச்சனையில விவாகரத்துக்காக விவாதம் நடக்குது. இதை பெண்கள் எப்படி சார் நம்புவாங்க? இவர் கோரிக்கை பல்வேறு வாக்குறுதி சொன்னாலும் இவர் எப்படி சார் ஒரு அரசியல்வாதியாக நம்புவாங்க? நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்றீங்களா? நம்புவாங்களான்னு உங்ககிட்ட கேட்குறேன் சார். விஜய்யுடைய மனைவி அவர்கள் விஷயம் விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்தது, அவர்கள் இந்த நோட்டீஸில் வச்ச குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நோட்டீஸில் இருக்கிற இதெல்லாம் வெளியில் வந்து அதை எடுத்து போட்டு விஜய் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், ஒரு நடிகையோட திருமண மீறிய உறவில் இருக்கிறார் அப்படின்னு அவங்க அந்த நோட்டீஸில் சொல்லியிருக்காங்கலாம் எடுத்து போட்டாங்க. அப்போலாம் என் போன்றவர்கள்லாம் கண்டித்தோம். அது அவர் விஜய்யுடைய சொந்த விஷயம். அவங்க மனைவி விவாகரத்து கேட்குறாங்கன்னா அதை அவர் பார்த்துக்க போகிறாரு. அதை வைத்து கொண்டு விஜய் அரசியல் எப்படி பேசலாம், அது தப்பாச்சு அப்படின்னு பேசணும். நல்லா சொன்னியா அப்படின்ட்டு மூஞ்சில் கறி பூசுகிற மாதிரி ஒரு 2 நாள் பொறுத்து சோடி போட்டுக்கோமா சோடின்ட்டு அவரும் ஒரு நடிகையும் திருமண விழாவுக்கு வர்றாங்க. ஏன் வரக்கூடாதா? ஒரே காரில் வராங்க, ஏன் வரக்கூடாதா? ஒன்றாக வருகிறார்கள், ஏன் ஒன்றாக வரக்கூடாதா? இப்படிலாம் கேட்குறாங்க. ஒரே ஆடை ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க, ஏன் போடக்கூடாதா? ஒன்றாக வரக்கூடாது, போடக்கூடாது, ஒரே ஆடை அணிந்து வரக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா இந்த இது ஒருவேளை அவங்க நோட்டீஸ் விடாமல் இருந்து நோட்டீஸில் உள்ள விவகாரங்களை எடுத்து வெளியே போடாமல் இருந்தால் நீங்கள் வந்தால் கூட யாரும் கேட்க போகிறதில்ல. நோட்டீஸ்லாம் வந்து உங்கள் மேலே இப்படி ஒரு பிரச்சனை வந்து சங்கடத்தில் இருக்காங்க உங்கள் நிர்வாகிலேருந்து எல்லாருமே. இதை எப்படி இது பண்ணுறது? என்னடா தலைவர் குடும்பத்திலேயே பிரச்சனை, பொண்டாட்டி பிள்ளைங்களே பார்க்க மாட்டேங்கிறாருன்னா இவராக நாட்டை பார்க்க போகிறாருன்னு கிளப்புறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ தலைவர் வேறு இந்த மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்காருன்னு. இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னா இவர் அதில் எரியத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஒரே காரில் வந்து இறங்குவதும் ஒரே ஆடை அணிவதுன்னா சின்ன பசங்களில் காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் லவ் பண்ணிட்டானா, ஏய் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரியா நீ? ஆமாம், நீ என்ன கலர் போட்டு வர போகிற? என்கிட்ட சிவப்பு கலர் இருக்குது, சரி நானும் சிவப்பு கலரே போட்டு வரேன். இந்த மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வரதெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? லவ் பண்ணுறீங்களா? இல்லை சார். பண்ணலையா? இல்லை. லவ் பண்ணால் தெரியும். அப்போ லவ் பண்ணால் சொல்லுவான், லவ்வர் சொல்லுவாங்க, யாராவது ஒன்று சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பைத்தியம் சொல்லும், நீ ஒரே மாதிரி ட்ரெஸ், என்கிட்ட பச்சை கலரே இல்லையே அப்படின்னா கலர் இருக்குது, மஞ்சள் கலர், சரி நானும் மஞ்சள் கலர் போட்டு வரேன். அப்படி ஏதாவது ஒன்று போட்டு அதில் ஒரு ஜாலி அவங்களுக்கு. சின்ன வயசு தானே, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் பேரம்பேத்தி எடுக்கிற வயசில் வந்துக்கிட்டு ஒரே ட்ரெஸ் போட்டு ஒரே காரில் வந்து இறங்கினா இதை என்ன மனநிலைன்னு சொல்லுவது? இப்படிப்பட்ட ஆள் எப்படிப்பட்ட சங்கடத்தை உண்டு பண்ணுறாருன்னா அரசியல் புரசலாக இருக்கிறதுலாம் அப்படி தான் நான் இப்போ அப்படின்னு சோடி போட்டு நின்னா இந்த நிர்வாகிகள்லாம் இருக்கான்ல அவன் எங்கே போய் முகத்தை வச்சுக்குவோம்? என்ன பதில் சொல்ல முடியும்? சும்மா வாய் மெல்றவனுக்கு இந்தாப்பா எதுக்குப்பா வெறும் வாய் மெல்ற, இந்த அவல் சாப்பிடுன்னு அவளை இவரே கொடுக்குறாரு விஜயை. அப்புறம் நான் அப்படி தான் அப்படின்றார். நீ அப்படி தான்னா நீ பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. இல்லை பொது வாழ்க்கை வரவங்க இப்படி இருக்கக்கூடாதா? இருக்கலாம், அதுக்கேற்ற பலனை அனுபவிப்பீர்கள். பொது வாழ்க்கைனா ஓரளவுக்காவது இப்போ அமெரிக்க ஜனாதிபதியே அமெரிக்கா தேர்தல்லையே ஃபஸ்ட்டு தகுதி எதை பார்ப்பாங்கன்னா அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கணும், அவருக்கு அந்த பொண்டாட்டிக்கு புள்ள இருக்கணும்,
குடும்பமாக அவர் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலாம் வீட்டில் அடிச்சு கட்டி புரண்டு உழுதுவோம், வெளியில் பார்த்து அப்படி ஒரு 2 பேரால் கை கொத்துக்குன்னு ஒரு முத்தம் ஒன்று கொடுத்துக்கின்னு அப்படி ஒன்று நின்றுக்குன்னு கூட குழந்தையோ பொண்ணோ பையனோ நிற்பாங்க. எல்லா ஜனாதிபதிக்கும் அது இருக்கும். மற்ற நிழல் சமாச்சாரங்கள்லாம் வெளியே வராது. இன்னொன்று என்ன கேட்குறாங்க, எங்கள் தலைவர் தான் இதுவா? அந்த தலைவருக்கு என்னென்ன இருக்குது தெரியுமா? முன்னாடி இருந்த தலைவர் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அதுக்கப்புறம் இந்த தலைவர்னா இப்போ இருக்கிற முதல்வர் என்ன தெரியுமா அப்படிலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க இந்த மாதிரி பொது வெளியிலையும் வச்சுக்கிட்டதில்லை. சரி, பொது வெளியில் வைக்கல, ரகசியமாக ஏதோ இருக்குன்னா அவர்கள் தவறுன்னு சொல்லி தானே நீங்கள் வர்றீங்க. அவர்கள் சரியில்லை, அதற்கு மாற்று நான் தானே வர்றீங்க. அப்புறம் நீ வந்துட்டு நீ அதே தவறு பண்ணிட்டு உன்னை கேள்வி கேட்டால் அவனை பாரு, அவனை சொல்லு, இவனை சொல்லு, அவனை பார்த்தியா இவனுக்கு பார்த்தியானா உன்னை எதுக்கே நான் பார்க்கணும்? அப்போ உனக்கு இருக்கிற ஒரே தகுதி அவங்கள்ட்ட இல்லாத ஒன்று இருக்குது. நான் நேர்மையாளன், 1 ரூபா கூட லஞ்சம் வாங்க மாட்டேன். நீ ஆட்சிக்கு வந்தோன்னு லஞ்சம் வாங்குறேன். நான் உன்னை கேட்குறேன், என்ன சொல்லுவேன்? அவர் வாங்கலையா, இவர் வாங்கலையா? ஒரு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுறான். அவன் வந்து ரொம்ப தன்னை பெரிய முற்போக்குவாதி மாதிரி காமிச்சிக்கிறான். 2 பேரும் பழகிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு அவன் ஒரு நல்ல பொசிஷனில் உட்காடுறான். அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம்லாம் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் எனக்கு எதுவும் வேணாம், இவர் எதுவும் வேணாம், வரதட்சணை, நான் அப்படிலாம் ஆம்பளையே கிடையாது, நான் அந்த மாதிரி ஒரு கேவலமானவன் கிடையாது. ஆனாலும் இவங்க வீட்டில் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு போடுறத போடுவோம், நீங்கள் அதெல்லாம் மறுக்கக்கூடாது, அது நீங்கள் பண்ணிக்கங்க, ஆனால் நான் வந்து எதையும் இது பண்ண மாட்டேன். நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு இவங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங்கில் உட்காந்தோடனே 2 கிலோ தங்கம், கார் வேணும், அது வேணும்னு கேட்டோடனே அந்த பொண்ணு அவனை கேட்குது, என்ன காதலிக்கும் போது என்ன நான் சொன்னேன், இப்போ வந்து நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு வர சொன்னேன், இப்போ நல்ல போஸ்டிங்கில் உட்காந்த மாதிரி கேட்குறியே, நீ என்ன ஆம்பளை? அதே போஸ்டிங்கில் இருக்கிற அவர் பாரு இவ்வளோ வாங்கிக்கிறாரு, இதே போஸ்டிங்கில் இவர் பாரு இவ்வளோ வாங்கிக்கிறாரு. அப்போ இவன் பொழப்புன்னா இதே ஒரு காரணமாக இருந்துக்கிறான், லிஸ்ட் எடுத்துக்கிறான். இவன் தப்பை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்? அவர் பண்ணாருப்பா, இவர் பண்ணியிருக்காரு. டேய், உன்னை பற்றி தான் நான் பேசணும், உனக்கும் எனக்கும் தான் வாழ்க்கை. நீ வந்து முற்போக்குவாதி மாதிரி பேசின, இப்போ வந்துட்டு அவரை பாரு இவரை பாருன்றா, லவ் பண்ணும்போது அவரை பாரு இவரை பாரு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டான். அந்த மாதிரி கதை தான் நீ தேர்தலில் நிற்கும் போது நேர்மை கருமை எருமைன்ட்டு அப்புறமா வந்து ஊழல் பண்ணிட்டு, நான் யார் பண்ணல, அவர் பண்ணலையா, இவர் பண்ணலையா, அது நடக்கலையா, இது நடக்கலையா, அவங்கள கேட்பியா, அங்கேயே நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன் அப்படின்னு நாயகன் படம் வசனம் பேசினா. இப்போ அப்படி தானே அவன் ரசிகரன் பேசினுக்கிறான். அந்த தலைவர் நான் யோக்கியமா, இந்த தலைவர் யோக்கியமா, முன்னாடி இருந்த தலைவர் யோக்கியமா? இதுனா டேய் அவங்களாம் அயோக்கியர்களாகவே இருக்கட்டும், அவர்கள் சரியில்லைன்னு தானே நீ மாற்றுன்னு சொல்லிட்டு வர்ற. அப்போ நீயும் அதே வேலையை பண்ணிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இதே கேள்வி கேட்டுனுக்கிறேன். அதனால் இவர் பண்ணுற இந்த கூத்தெல்லாம் 20 வயசு பசங்க, சின்ன பசங்களில் அந்த மாதிரி பண்ணிக்கின்னு தன்னுடைய சுயநலம் மட்டுமே. இது என்ன ஆகுனா பெண்கள் மத்தியில் ரசிக்க மாட்டாங்க. இந்த ஜென்சி கும்பலோன்னா ரசிக்கும். தலைவா நீ இன்னும் 5 வச்சுக்க தலைவா, நீ தலைவரை நீங்கள் வந்து ஹிந்தி லெவலுக்கு போங்க தலைவரை, இவங்களாம் கூட வேணாம், இந்தி பாலிவுட் நடிகை கூட யாராவது நீங்கள் கூப்பிட்டு வாங்க தலைவரை, நாங்கள் கைத்தட்டி வரப்போ அவங்க தான் எங்களுக்கு அண்ணின்னு சொல்லுவோம் அப்படின்ற அளவுக்கு இதுங்க பேசும். பொதுவாக குடும்பங்கள் பெண்கள் இவங்கெல்லாம் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. ஆனாயா கட்டின பொண்டாட்டி லண்டன்லேருந்து லவ் பண்ணிங்க வந்து 20 வருஷம் வாழ்ந்துச்சு, அதை வச்சு வாழ தெரியல. சரி அந்த மாதிரி டைவர்ஸ் கட்டு நோட்டீஸ் போட்டிருக்குது, இங்கே தங்கிறதுக்கு இடம் இல்லை, வீட்டில் கூட தங்க வைக்க மாட்டேன், வெளியே தோற்றுறேன்னே என் மனுஷன். நீ இங்கே பனையூரில் இருக்கிற பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற அந்த நீலாங்கரை வீட்டில் இருந்துட்டு போட்டுமே வந்து என்ன கெட்டு போகுது. தீர்ப்பு வந்தோன்னா வெளியே அனுப்பிச்சிரு. அது வரைக்கும் பொண்டாட்டி தானே, அவன் 2 குழந்தைங்க அம்மா தானே, அந்த குழந்தைங்க எங்கே போய் தங்கும்? இதெல்லாம் யோசிப்பாங்களா மாட்டாங்களா குழந்தைங்க ஜனங்க? அப்போ இதெல்லாம் வந்து நம்மளை பாதிக்குமேன்றதை பற்றி கூட கவலை கிடையாது. என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன். என்ன புஷி அப்படின்னா தலைவர் அண்ணா நீங்கள் பண்ணுறதானே கரெக்டு அப்படின்னா எவனாவது வாய் திறக்க முடியுதா? எல்லாம் வாய் மூடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பண்ணுற செயல் அந்த மாதிரி. இதில் மகளிர் தினம்னா அதான் வெளியில் கிண்டல் அடிக்கிறாங்க. இதை மறைக்கிறாராம் அவர். இதை வந்து அந்த அவன் ஐடியா கொடுத்துக்கிறான். இந்த நான் ஜானு தான் இருப்பாங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு மகளிர் தின விழா நடத்துனீங்கன்னா அப்படியே ஜனங்க இதாகிடுவாங்க. இந்த இவர் பண்ணுறாருல்ல, இல்லை அது அந்த ஆன்டி இன்கம்பன்ஸை மறைக்கிறதுக்கு விஷன்னு கிஷன்னு மிஷனுன்னு சேம் அதே தான். இதெல்லாம் மறையாது. நீ ஒழுங்காக இருந்தாலே பாதி விஷயம் அரெஸ்ட் ஆகிடும். அன்றைக்கே வந்து என் மனைவி விஷயம் சொந்த விஷயம், அதற்கும் கட்சியும் சம்மந்தம் இல்லை. ஒருவர் மனது ஒத்து தான் வாழ முடியும். ஏதோ எங்களுக்குள்ளே பிரிவு வந்துடுச்சு,
அவங்களுக்கும் பிரியணும்னு நினைக்கிறாங்க. நானும் அதற்கு இது பண்ணுவேன், அவ்வளோதான். இதுக்கும் என்னுடைய அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு அறிக்கை விட்டு போயிட்டு, இப்போ அந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகலாமா, ஒரே கலர் ட்ரெஸ்னால் கொன்றுவேன், ஓடு. நாட்டில் என்ன நடந்துக்குது, தேர்தல் நேரம், கல்யாணத்துக்கு போகலாமா, ஒன்றா ட்ரெஸ் பண்ணலாம். நீ எப்போ போகிற, 8 மணி போ, எல்லாம் முடிஞ்சு கிளம்பணுன்னு கிளம்பிச்சாது, ரைட்டு. 10 மணிக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரணும். இதுதான் செய்யணும். என்ன ட்ரெஸ் போட போகிற, என்கிட்ட மஞ்சள் கலர் இருக்குது, என்கிட்டையும் இருக்குது, போட்டுக்கலாமா, போட்டுக்கலாம், வா. கார் ஒரே காரில் போயிடுவோம். கார் கலரு நம்மள்ட்ட தான் அதே கலரில் கார் இருக்குது, ஏறு. சார் தொண்டர்கள்லாம் நண்பர்களாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்களே சார். இருக்கலாம் தான் நானும் சொல்கிறேன், நண்பர்களாக இருக்கலாம் தான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் என்ன கதை சொன்னேன், இருங்க. ஆனால் இந்த ஒரு பிரச்சனை வந்தால் பிறகு பொது வெளியில் இதெல்லாம் தவிர்த்துருங்க. அரகண்டாக நான் இப்படி தான் செய்வேன்னா 2 விஷயம். ஒன்று, பொண்டாட்டி வெறுப்பாகணும்னு செய்கிறீங்களா, இப்போ அவங்க மனசு வருத்தப்படும்ல. 2 பசங்க வளர்ந்த பசங்க இருக்குது, அதுங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஒருத்தருடைய தந்தை இன்னொரு பெண்ணோட அம்மாவை இது பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணோட போனால் இவர் நடித்த சீனை எடுத்து போடுறாங்க. ஒரு படத்தில் இவர் உக்காந்துருப்பார் வீட்டில், ராதா ரவி தான் அப்பா, ஒரு லேடியை கூப்பிட்டு வருவார். ஏய் அப்படின்ட்டு, நீ போ மேடிக்கு, நம்ம வீடு தான் இது அப்படின்னு மேலே போய் ரூமில் பெட்ரூமில் உட்காந்துரு. ஏய் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வான்னுவார். விஜயுடைய அம்மா ஸ்ரீவித்யா, அவங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. விஜய் போய் தடுப்பார். நான் கொண்டு போய் கொடுக்குறேம்மா, டேய் நீலாம் வேணாம், விட்றா, அது என்னோட போட்டோம், நீ கொடுமா அப்படின்ட்டு போய் அங்கே போய் இது பண்ணி அந்த ஐசைக்கிஸ்லாம் அந்த பொம்பளை மேலே அடிச்சு துப்பாக்கி எடுத்து காமிச்சு கொன்றுவேன், வரவே கூடாது இனிமேல்னா அந்த பொம்பளை ஓடிடும். அப்புறம் அவர் நீங்கள் 2 பேரும் வீட்டு விட்டு போங்கன்னுவார். இதில் அந்த ராதா ரவி தான் விஜய்னு போடுறாங்க. அந்த கூட வந்த பொம்பளை யார் போடுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதான். இது அந்த விஜயில் ஒரிஜினல் கேரக்டரு, அது விஜய் பையன்னு போடுறாங்க. இந்த மாதிரிலாம் எடுத்து வெளியே போடுறாங்க. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா அப்படின்றது தான் கேள்வி. தவிர்த்துடணும். நண்பர் இந்த உருட்டுலாம் தனியாக வச்சுக்கணும். சார் இத்தனை விமர்சனங்கள் சமூக வலைத்தளத்தில் வருது, இதை பற்றி விஜய் எந்த ஒரு கருத்துமே சொல்ல முடியலையே சார், ஏன் சார்? திமிரு. நான் நினச்சேன் செய்வேன், போட்டு போட்டால் போடாட்டி போ. ஏன்னா அத்துமீறாங்க சமூக வலைத்தளங்களில் விஜய் த்ரிஷாவை பற்றி. அதுக்கு எதுவுமே பெண்ணுரிமைன்னு சொல்கிறாரு, உரிமை மறுப்புன்னு சொல்கிறாரு, இதுக்கு எதுவுமே வெளியே. யார் அத்துமீறா? சமூக வலைதளங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. டிஎம்கேவே இதை பயன்படுத்திக்கும், டிஎம்கே ஐடிவிங்க இதை பயன்படுத்திக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாபம், தேர்தல் லாபம். இப்போ பிரச்சனை என்ன, தாவேகாக்கு நஷ்டம். தலைவர்கள் வாய் திறக்க முடியுமா? இன்னும் ஒரு படி மேலே போய் அசைன் பண்ணுவாங்க டிஎம்கே. எங்கேயாவது அருண்ராஜ் பேட்டி கொடுக்குறாருன்னா, சார் உங்கள் தலைவர் இவ்வளோ பிரச்சனை இல்லை, பொது வெளியில் மாதிரி வராரு அப்படின்னு கேட்க வைப்பாங்க. ஆதவர்ஜுன்கிட்ட கேட்க வைப்பாங்க. என்ன பதில் சொல்ல முடியும்? புஷிகிட்ட கேட்டு நீங்கள் பதிலே வாங்க முடியாது. என்ன கேட்டாலும் தலையாட்டினே இருப்பார். அவன் பார்ப்பான், அட போடா அந்தால அமுச்சு விட்றா அப்படின்ட்டு மைக்கை மாடிக்கிட்டு வந்துடுவான். மற்றவங்க எதாவது பதில் சொல்லுவாங்கள்ல. செங்கோட்டையன்ட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார்? அப்போ இந்த பிரச்சனைலாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இவருடைய அரகண்ட்டு. இப்படி தான் போகணுமான்னு கேட்குறேன். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும், அட்லீஸ்ட் தேர்தல் முடிகிற வரைக்கும் அது ஒழுங்காக இருக்கலாம்ல. நீங்கள் வாட்டில் தனியாக போனால் யாராவது கேட்க போகிறாங்களா ஏன் போகலன்னு? அப்போ யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. கட்சி நிர்வாகிகள் சங்கடப்படுறாங்களா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்லோரும் சங்கடப்படுவாங்களா? கீழே வரைக்கும், கீழே இருக்கிற நிர்வாகி ஒரு பகுதி வட்டத்தை கூட இருக்கிறவன் திமுகறேன் இல்லை சக ஆளுங்க கேட்பான்ல, ஏய் என்னடா போடா அப்படின்னு. இவன் எவ்வளோ நாளைக்கு உங்கள் தலைவர் யோகியமானு பேசிக்கிட்டு இருப்பான். சரி எங்கள் தலைவர் அயோக்கியம்பா, உங்கள் தலைவர் தான் யோகியன்னு சொல்லிட்டு தானே வந்தார், இப்போ அவரும் அதே வேலை பண்ணுறான்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? அதனால் விஜய் தான் இதை தவிர்க்கணும். அரகண்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றது இது என்ன மனநிலை? அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. குழந்தைகளை கூட எடுத்துக்கங்க, நமக்கு கொஞ்சம் யோசனை வரும்ல. சங்கீதா இப்போ நீதிமன்றத்தில் போய் மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த சூழ்நிலையில் பெண்களின் உரிமையை பற்றி பேசும் விஜய் இப்படி பண்ணுறது சரியா? தப்பு தான். அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே கரெக்டாக ஆரம்பிக்கணும்னா உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். சரி வீட்டில் பிரச்சனை வந்துச்சு, இப்போ நம்மள மாதிரி ஆட்களே சொல்கிறோம், அது வரதான் செய்யும். அதுக்கு விஜயை காரணமாக்கி அவர் அரசியல் அதை வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு அவங்க என்னென்ன குற்றச்சாட்டை வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டை நான் வேணும் பொது வழியில் தைரியமாக பண்ணுவேன் அப்படின்னா இந்த அரகண்டு தவறுன்னு சொல்கிறோம். இது உங்கள் கட்சி நிர்வாகிகளே சோர்வடைய வைக்கும், தொண்டர்களே சோர்வடைய வைக்கும், பொதுமக்கள் பெண்கள் ரசிக்க மாட்டாங்க, அது தாவேக்காக பின்னடைவை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். அதனால் அவர் யாரை பற்றியும் கவலைப்படலைங்க. அப்பா அம்மா கூட இருக்காரா, அவங்கள பற்றி கவலைப்படல.
யாராவது தன் தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சிருப்பாங்களா? அவங்களோட எங்கேயாவது பொதுவெளியில் மேடை ஏறுறாரா? அவங்கள மற்ற கட்சிக்காரன் கூட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த சார்லி பட விளம்பரம் மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இவர் தான் வளர்ச்சிக்கெலாம் காரணம், இவரை பஸ் ஏற்றி விடு அப்படின்னு ஒரு பத்திரம் சொல்லுவாங்க. அந்த லெவல் தான் ரேஞ்சில் தான் பண்ணுறாரு. இவர் வந்து குடும்பத்தோட ஒரு பொங்கல் கொண்டாடினாரா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழர்னு சொல்லிக்கிறாங்க, தமிழரோடது பொங்கல் பண்டிகையை கட்சியினரோட இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாவோ கொண்டாடி இருக்கணும்ல சார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததுனால தானே சார் பொங்கல் முன்னாடி வருமா கிறிஸ்மஸ் முன்னாடி வருமா? பொங்கல் முன்னாடி வருமா கிறிஸ்மஸ் முன்னாடி வரும் சார். கிறிஸ்மஸ் கொண்டாடினார்ல, கிறிஸ்மஸ் பொங்கலுங்கிறது இந்து பண்டிகை சார். முதல்ல என்ன பதில் சொன்னீங்க? முதல்ல இதை சொல்லியிருந்தா நான் அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன். முதல்ல நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? கிறிஸ்மஸ்ன்னு சொன்னேன் சார். முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? பொங்கல் பண்டிகை ஏன் கொண்டாடணும்னா சொன்னீங்க? 41 பேர் பலியானதுனால அவர் கொண்டாடலை சார் பொங்கல். கிறிஸ்மஸ் அவரே அதை கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடினார்னு நான் கேட்டேன்ல, அதுக்கு பதில் சொல்லுங்கள். 41 பேர் பலியானாங்கல்ல, மலேசியாவில் ஆடியோ லான்ச்சில் போய் டான்ஸ் ஆட தெரிஞ்சது, அது புத்தாண்டு கொண்டாட தெரிஞ்சது. அது பொங்கல் என்பது இந்து பண்டிகை இல்லை. முதல்ல அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. விவசாயிகள் உழவர் திருநாள். உங்கள் பார்வையை மாற்றிக்கோங்க. பொங்கல் யார் வேணாலும் கொண்டாடலாம். தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பொங்கல் கொண்டாடுறாங்க தெரியுமா? பொங்கல்னால் நம்ம பொங்கல் இல்லை, அவரவர்கள் உழவர் சங்கராந்தின்றான், என்னென்னவோ பேர் வச்சுட்டு வேறு வடிவங்களை கொண்டாடுறாங்க. அது வந்து உழவு தொழிலுக்கும் நமக்கு உதவுகின்ற காளைகளுக்கும் அந்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கிற, சூரியனுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற ஒரு விழா. அது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிற விழா, அறுவடை திருவிழா பொங்கல். அதனால தான் அது சார்ந்த ஜல்லிக்கட்டு மற்றது ஏறு தழுவுதல் அது இதுன்னு நடக்குது. அதனால் இதை கொண்டு போய் ஒரு இதில் போய் திணிக்காதீங்க. இப்போ ரம்ஜான்னா இஸ்லாமியர்களுடைய இதுன்னு சொல்லலாம், கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்துவுடைய இதுன்னு சொல்லலாம். பொங்கல் அப்படி வராது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதை வந்து நீங்கள் ஒரு அடையாளமாக தான் நம்ம பார்க்கணும். அப்போது ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா பொங்கல் திருவிழாவை ஒரு அடையாளமாக எடுத்துக்கிட்டு அதில் கலந்துக்கிட்டு பண்ணணும். அதில் அது வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 41 பேர் தூக்கம்னா, இப்போ ஒரு பையன் உயிருக்கு போகிறாருன்னா அதுக்கு என்ன பண்ணார்? அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா சார்? அவர் தான் சொல்லிட்டார்ல சார், என் பின்னாடி யாரும் ஆட்டின் காட்டுறாரு, யாரும் வர வேணான்றாருல, எதுக்கு ஆட்டின் காட்டுறாரு? வண்டி நிப்பாட்டி. ரசிகர்கள் அதிகம் சார் அவருக்கு. ரசிகர்கள் அதிகம்னா வரலாமா? அவர் எல்லா நீங்கள் வந்து டைவர்ட் ஆகிட்டே போகிறீங்க தெரியுதா? நான் கேட்குறது பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் ஒரு பையன் உயிருக்கு போகிறாரான், செலவு ஏற்றுக்கிட்டாரான்னு கேட்டால் அவர் தான் வர வேணான்னு சொன்னாருன்றீங்க. வர வேணான்னு சொல்கிறவர் எதுக்கு ஆட்டின் காட்டுறாருன்னு கேட்டால் ரசிகர்கள் அதிகன்றீங்க. இதுக்கு ஏதாவது பதில் ஒத்து வருதா? ஒரு தலைவன், இதே எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு, வண்டியை நிப்பாட்டி திட்டி அனுப்புவாரான். ஒரு ரசிகரை ஒன்று வச்சுருக்காரு. அப்புறம் அவனை ஹோட்டலுக்கு வர வச்சு கூப்பிட்டு திட்டி, உனக்கு ஃபேமிலி இருக்கா? இருக்குது. இந்த மாதிரி வந்து அடிபட்டு ஆடினா யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஃபேமிலியெலாம் நடுத்தரில் இருக்கும் அப்படின்ட்டு கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அமுச்சு வச்சுருக்காரு. அது தலைவன். நீ உட்காந்து ஆர்டின் காமிச்சின்னு இப்படி பண்ணிட்டு போயிருந்தேன்னா வரதான் செய்வான். வர வைக்கிறீங்க. எல்லா டைமில் வரானா சொல்லுங்கள். கரூர் சம்பவத்துக்கு பிறகு காஞ்சிபுரம் போனார், ஒருத்தன் வரல கூட. இந்த புசி பண்ணுற வேலை, எல்லாரும் வரணும். வந்து அடிபட்டான்ல, துட்டா இல்லை வந்துட்ட, உனக்காக தானே வந்தான். அடிபட்டு கிடக்குறான்ல, தலைக்காய சிகிச்சை பொருளில் கிடக்குறான், உயிருக்கு போராடினுக்கிறான். எவ்வளோ லெட்டர்? 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவாகும். அவங்க அப்பா பால் வியாபாரம் பண்ணுறவர். காலேஜுக்கு போகிறேன்னு கட்ட அடிச்சுட்டு உனக்காக தானே வந்தான். நீ தானே வர சொன்ன. குறைந்தபட்சம் மனிதாபிமானம் வேணாவா? மருத்துவ செலவு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லலாம்ல. சொன்னால் தான் வலிக்கும் உனக்கும். நாளைக்கு யாரையும் வர வேணான்னு சொல்லுவேன். ஆனால் உன் பொழப்பே இந்த ரோடு ஷோ தான். அதனால தான் அந்த எஸ்ஓபிக்கு ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. ரோடு ஷோ மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், பேச வராது. பேசுகிறவன் போய் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருப்பான். நேராக பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணுவான், நேராக போவான், பேசுவான். உனக்கு அது வராதுன்னொன்னே இந்த ஆட்டின் காட்டுக்கு வருது. சரி, ஒருத்தன் காரை பிடிச்சி தொங்கிக்கின்னு செல்ஃபி எடுக்கிறான் பார்த்தீங்களா? ஆமாம் சார். என்ன செய்வோம்? நம்மளா இருந்தா வண்டியை மாதிரி நிறுத்திடுவோம். கீழே விழுந்து தொலைய போகிறடா சார். வண்டியை நிறுத்தினா அதை விட அதிகமாக கூட்டம் வரும் சார். வண்டியை நிறுத்தினா தாங்க அவன் வந்து இறங்கி போவான். வண்டியை நிறுத்தி இறங்கி திட்டினீங்கன்னா ஒருத்தங்கிட்ட வர மாட்டான். புரியுதா? வண்டியை நிறுத்தினா அவன் கீழே இறங்கிடுவான்.
அடுத்து கண்ணாடி இறக்கி திட்டினீங்கன்னா போயிடுவான். இந்த மாதிரி 4 இடத்துல பண்ணிங்கன்னா வரமாட்டான். அவன் தொங்கி அந்த மிரரை பிடிச்சி தொங்குறானே, அது அவன் வெயிட்டு தாங்குமா? மண்டை அடிக்க விழுந்தான்னா ஆகும், பின் மண்டை உடஞ்சினா செத்து போயிடுவான். இவர் அவன்கிட்ட ஆட்டின் காட்டின்னுக்கிறாரு. சுயநலம். நமக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல, வந்து அடிபடுறியா அது வான் பிரச்சனை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. உங்களை மாதிரி ஆளுங்க அதுக்கு தானே இருக்கீங்க சார். ரசிகர்கள் ஜாஸ்தி சார். அப்போ சாவலாமா? சாவலாம் சார். சார் தமிழ்நாடு என்னோடதுன்னு சொல்லியிருக்காரு சார். தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே ஏங்க ஏதாவது பொருத்தமாக பேசுங்கன்றேன், ஏதாவது வளராதீங்க. நான் எவ்வளோ சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு என்னோட சொல்கிறாருன்றீங்க. ரசிகர்கள் இப்படி வர வச்சு சாவடிக்கிற வேலை பண்ணுறாருன்றாங்க. அவராக வர சொல்லணும், எல்லா டைம்லையும் வரணும். ஒரு டைம் வர்றது இன்னொரு டைம் வராமல் இருக்கிறது எப்படி? திரிஷா கூட கல்யாணத்துக்கு போனார்ல, அப்போ ஏன் வரல? பாதுகாப்பு அதிகமாக இருந்திருக்கும் சார். பாதுகாப்பு இருந்தால் வரமாட்டாங்களா? பாதுகாப்பு இருந்தால் வரமாட்டாங்களா? அப்போ பொதுக்கூட்டம் போகும்போது பாதுகாப்பு அதிகமாக வச்சுக்க வேண்டியதுதானே. நன்றி சார். நமக்கு நேர்காணலுக்கு பதிலளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.